Dear friends and followers, சுப்பிரமணி மற்றும் அனோஜன் தொடர்பான விடயங்கள் தான் தற்பொழுது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. சவுதி அரசாங்கத்தினுடைய தண்டனைகள் என்னவாக இருக்க போகின்றது, சவுதியிலிருந்து அனோஜன் பத்திரமாக நாடு திரும்புவாரா என்ற ஒரு ஊகங்கள் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அது தொடர்பான விடயங்கள் என்னவென்றுதான் நாம் பார்க்க போகின்றோம். அண்மைய சில தினங்களுக்கு முன்பாக சுப்பிரமணி என்ற ஒரு நாய் இளைஞர் ஒருவரினால் தாக்கப்பட்டிருந்தது. அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரக்கப்பட்டு பல்வேறு கண்டனங்களையும் உருவாக்கியிருந்தது. அந்த கண்டனங்களின் பிற்பாடு அந்த நாயினை காயப்படுத்தியவர், அந்த நாய் தொடர்பான விடயங்களில் ஈடுபட்டிருந்தவர் பரவலான ஒரு மன்னிப்பினை சமூக வலைதளங்களில் கேட்டிருந்தார். இவ்வாறான ஒரு நிகழ்வை தான் அறியாமையினால் செய்துவிட்டேன் என்றும் அது தொடர்பாக தன்னை மன்னித்துக் கொள்ளுமாறும் அவர் வேண்டியிருந்தார். அந்த வலைத்தள பதிவுகளுக்கு பிற்பாடு பல்வேறு வகையான பதிவுகள், சர்ச்சைக்குரிய விடயங்கள் பகிரப்பட்டு கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்றுதான் சவுதி அரேபியாவிலிருந்து அனோஜன் இஸ்லாமிய மதத்தில் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி அவர்கள் சம்பந்தமாக ஒரு சர்ச்சைக்குரிய வன்மமான ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அது தொடர்பான விடயங்கள் இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் அவற்றை பின்பற்றக்கூடியவர்கள் மீதும் பரவலான ஒரு கோபத்தையும் சர்ச்சையினையும் ஏற்படுத்தியிருந்தது. அந்த சர்ச்சைகளுக்கு பிற்பாடு அனோஜன் அந்த பதிவினை அளித்து அது தொடர்பான ஒரு மன்னிப்பினையும் கேட்டிருந்தார். ஆனால் அந்த பதிவு பகிரப்பட்டதன் பிற்பாடு அவற்றை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தவர்களினால் அவை மென்மேலும் பகிரப்பட்டு சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகளையும், இரண்டு மதங்களுக்கு இடையிலே இனவாத ரீதியான கருத்துகளும் பகிரப்பட காரணமாக அமைந்துவிட்டன. இது தொடர்பான விடயங்கள் சவுதி அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அனோஜன் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அங்கே இருக்கின்ற மத நிந்தனைகள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளுக்கு அவர் உள்வாங்கப்பட போகின்றார் என்ற ஒரு விடயம் பல்வேறு வகையில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே சமயம் அவர் வேலை செய்திருந்த கம்பெனி அவரை வேலையிலிருந்து நீக்கி இருக்கின்றது என்ற ஒரு கவலையான ஒரு விடயமும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. சில பதிவுகள் 5 ஆண்டுகள் வரை தண்டனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சில பதிவுகள் பல லட்சக்கணக்கான ரியால்கள் அபராதம் செலுத்தக்கூடிய விடயம் இருக்கின்றன என்றும், சில பதிவுகளில் அவர் நாடு கடத்தப்பட போகின்றார் என்றும், அவ்வாறு நாடு கடத்தப்படுவாராக இருந்தால் இனிவரும் நாட்களில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர் பயணம் செய்ய முடியாதபடி ஆயுள் முழுவதும் டிராவல் பேன், அதாவது பிரயாண தடை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் கூறுகின்றன. இவற்றில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் என்ன என்று பார்ப்பீர்களாக இருந்தால், சவுதி மட்டுமல்ல, பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளில் மத நிந்தனைகள், மதத்தை அவமதிக்கக்கூடிய கருத்துக்களை பகிரப்படுவது மிகுந்த தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பொதுவாக மதம் தொடர்பான விடயங்களில் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவுகின்ற போது மிக நிதானமான விடயங்களை, மிக நிதானமான முறையினை கடைபிடிப்பதே சாலச் சிறந்ததாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அனோஜன் மாறியிருக்கின்றார். அனோஜனுடைய விடுதலைக்காக நாம் எல்லோருமே குரல் கொடுக்க வேண்டும். காரணம், அவர் அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். அது தொடர்பான விடயத்திற்காக பொதுவான அடிப்படையில் சமூக ஊடகங்களில் மன்னிப்பை அவர் வேண்டி நின்றிருக்கின்றார். ஆகவே அவரை மன்னித்து அவருடைய விடுதலைக்காக நாம் எல்லோருமே ஒன்றிணைவதுதான், நாம் எல்லோருமே முகமது நபி அவர்களுக்கும் சரி, இஸ்லாமிய மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய மத விழுமியங்களை பின்பற்றக்கூடியவதற்கும் சரி மதிப்பளிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்பதால் அது தொடர்பான விடயங்களை அரசாங்கத்தினுடைய கவனங்களுக்கு கொண்டு சென்று அரசாங்கத்தினால் சவுதி அரசாங்கத்தினை தொடர்பு கொண்டு இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவரை நாட்டிற்கு பத்திரமாக அழைத்து வர வேண்டும் என்பதே எல்லோருடைய அபாவமாக இருக்கின்றது. ஒருவேளை சவுதி அரசாங்கத்தினுடைய தண்டனைகளுக்கு அவர் உள்வாங்கப்படுவாராக இருந்தால் அவருடைய குடும்பம் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. முன்பும் நமக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே மிக பிரதான ஒரு காயமாக மாறியிருந்த ஒரு விடயம்தான் சவுதியில் வேலை செய்த ரிசானா ரஃபீக் என்ற ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இலங்கை அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் இருந்தும் கூட அவருக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தது. அது தொடர்பாகவே தற்பொழுது எல்லோருக்குமே கவலை எழுந்திருக்கின்றது. அனோஜனுடைய விடயத்திலும் அவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்துவிடக் கூடாது, அவ்வாறான ஒரு நிகழ்வு நீண்ட கால ஒரு காயத்தை 2 சமூகங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் எல்லோருமே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய தனிப்பட்ட ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அனோஜனுடைய விடயத்தில் சவுதி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன, தண்டனைகள் என்ன, இனிவரும் நாட்களில் அவர் நாடு கடத்தப்படுவாரா என்ற ஒரு அப்டேட்டுகளோடு தொடர் வீடியோக்களுக்கு நண்பர்களே பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.